Hello பசங்களா, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம question of the day செஷன்ல இந்த சூப்பர் டூப்பர் question தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளோட atoms யூனிட்ல இருந்து பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க பசங்களா. உங்களுக்கு ஒரு ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Let's get started. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. de Broglie wavelength of an electron orbiting in n is equal to 2 state of hydrogen atom is close to. ஸோ de Broglie wavelength என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு n வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் R0 வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 0.052 நானோமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பசங்களா இதுக்கு கான்செப்ட் என்ன? பிகாஸ் de Broglie wavelengthக்கு we people know only one formula which is h divided by mv, ரைட்? ஆனால் இதில் என்ன எங்கேயுமே வரலையே, எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது? இங்கே தான் நீங்கள் உங்களோட கான்செப்ட் நாலேஜை யூஸ் பண்ணணும் பசங்களா. ஸோ ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் படிச்சிடலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பசங்களா, de Broglie wavelengthக்கு வந்து we people போரோட எக்ஸ்பிளனேஷன் which is L is equal to n into h dash அப்படின்னு நம்ம வந்து ஒரு பாஸ்டுலேட் படிச்சிருப்போம். இது n into h divided by 2 pi அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா பசங்களா? இதுதான் நம்மளோட ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஜெனரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா which is lambda is equal to h divided by mv அப்படிங்கிறதே நம்ம de Broglie wavelength வந்து ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எப்படி ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஆர்பிட் அப்படின்னு இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும். அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் நம்ம எலக்ட்ரான் ஒரு ஸ்டாண்டிங் வேவ் மாதிரி போயிட்டுருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ 2 pi r is equal to நம்ம எலக்ட்ரான் தான் என்ன ஆகுது, ஸ்டாண்டிங் வேவ் மாதிரி இருக்கு. அப்போ அதுக்குன்னு ஒரு வேவ் லென்த் இருக்கும், அதுதான் h divided by mv அப்படின்னு எழுதுறாங்க. இப்போ இதில் நம்ம கான்செப்டை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒவ்வொரு குவாண்டம் நம்பருக்கும் ஒவ்வொரு சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு de Broglie wavelength இருக்கும். ஆமாம் தானே? அப்போ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், ஸோ r is equal to n into h divided by mvன்னு எழுதுறேன். ஏன்னா நம்மளுக்கு ரேடியஸ் வந்து என்ன ஆகுது பசங்களா, என்ன ஆர்பிட்டில் இருக்கோ அதுக்கேத்தாப்புல தான் நம்மளுக்கு ரேடியஸ் கிடைக்கும். கரெக்டா? கடைசி ஆர்பிட்டில் இருக்குன்னா கடைசி ஆர்பிட்டுக்கான ரேடியஸ், அதுக்கான நம்மளுக்கு என்னது வேவ் லென்த் தான் நம்ம எலக்ட்ரான் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ரைட்? அப்போ ஐ எம் கோயிங் டு ரைட், ஸோ 2 pi r வந்து நம்மளோட போர்ஸ் மாடலில் r இஸ் நத்திங் பட் நம்மளோட r0 into n square divided by z. Right? அப்போ this becomes r0 n square divided by z is equal to nh divided by mv அப்படின்னு மாறும். அப்போ இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனையும் நம்ம வேவ் லென்த் லாம்டான்னு எழுதினோம்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயர் இங்கே இருக்கக்கூடிய n போயிடுச்சு அப்படின்னா 2 pi r0 n divided by z is equal to நம்மளோட de Broglie wavelength அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலன்னா இப்போ தெரிஞ்சுக்காங்க. இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா பசங்களா? எஸ், ஹியர் வி கோ, லெட் இஸ் சால்வ் திஸ். அப்போ 2 pi into r0 into n square divided by z is equal to lambda, and 2 pi r0 வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 0.052 நானோமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் வராது, இங்கே வெறும் n மட்டும் தான். ஸோ n வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க and z will be 1, ஏன்னா இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். ரைட்? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அன் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும்டா பசங்களா, 4 pi into 0.052 நானோமீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா லாம்டா வில் பி ஈக்குவல் டு 0.67 நானோமீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. பசங்களா, இந்த ஆன்சர் தானே உங்களுக்கும் வந்துச்சு. இஃப் திஸ் இஸ் த ஆன்சர் யூ கெட், தென் எவ்ரிதிங் இஸ் சில் அண்ட் டஸ்டட். ரைட்? எல்லாமே ஈஸி தான். ஸோ அன்லெஸ் நீங்கள் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கான்செப்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அது உங்கள் ஃபார்முலா ஆல்ட்ரேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் பசங்களா. ஸோ டோன்ட் எவர் ட்ரை டு ஃபர்கெட். ஓகே, எஸ். ஸோ ஹியர் வி கோ, திஸ் இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பசங்களா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் நம்ம போர்டு எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுது திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளியராக கேட்டுட்டு, இஃப் யூ பீப்புள் ஆர் சர்ச்சிங் ஃபார் அ வெரி குட்
எக்ஸ்பிஎல் கோர்ஸ், அதாவது ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து நான் ரொம்ப எஃபெக்டிவாக படிக்கணும், அதாவது ரிசல்ட்ஸ் வந்து திடீர்னு ரேண்டமான ரிசல்ட்ஸ் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேபிச்சுவலாக ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்ப்ளீட் டீம் கிட்ட இருந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீட்டுக்கு நான் ஒரு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட எக்ஸ்பிஎல் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் தான் பசங்களா பெஸ்ட்டான ஆப்ஷன் அண்ட் ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ வாட் யூ டூ, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே கேளுங்க, என்னென்ன ஆட்-ஆன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு, இஃப் யூ பீப்புள் ஆர் லைக் fully satisfied, then grab your seats immediately. Since இது ஆஃப்லைன் அப்படிங்கறனால ரொம்பவே லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்கு பசங்களா. டோன்ட் மிஸ் இட். அண்ட் யாரெல்லாம் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸ்பிஎல் பேட்சும் ஃப்ரீ. பிகாஸ் எப்போவுமே வந்து சைலம் உங்களை இவ்வளோ படிங்க, உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதெல்லாம் படிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லிமிட் பண்ண மாட்டோம் உங்களை. இஃப் யூ பீப்புள் வாண்ட் டு ஸ்டடி, இஃப் யூ பீப்புள் வாண்ட் டு ஹேவ் இன்னொரு டீச்சரோட எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம எக்ஸ்பிஎலோட ஆன்லைன் பேட்சஸை எடுத்துக்கலாம். அங்கே நாங்கள் எல்லாரும் கிளாஸஸ் நடத்தியிருக்கோம் பசங்களா. ஸோ நீங்கள் உங்களுக்கு பழகின டீச்சர்ஸ் கிட்ட இருந்தும் கான்செப்டை கிராஸ் பண்ணிக்க முடியும், அண்ட் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டைஸ்ட் டீச்சர்ஸ் கிட்ட இருந்தும் யூ பீப்புள் கேன் ஏபிள் டு லேர்ன். ஸோ மேக் ஷுர் நீங்கள் இந்த ஆஃப்லைன் நம்ம கிராஷ் கோர்ஸ் ஆகட்டும், லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் ஆகட்டும், இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் எவ்ரி ஒன். லவ் யூ லாட்ஸ். டேக் கேர்.